மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நிறைய பேர் இந்த பைக்கை போட்டு வந்து எங்க வாங்குனீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சைக்கிள் இல்லை, மொப்பேட். இந்த மொப்பேட் எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பிரியங்காவும் வேலைக்கு போயிட்டுருக்கா, நானும் ஒர்க் போயிட்டேன்னா பெரியவனை, அதாவது வருணை வந்து ஸ்கூல் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் தேத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேன்லாம் வச்சோன்னு வைங்களே, கிட்டத்தட்ட மாதத்துக்கே வந்து 4000 ரூபாய் கேட்குறானுங்க. அப்போ 4000னா ஒரு 10 மாதம் போட்டால் அதுவே 40,000 ரூபா வந்துடுது. அதில் ஸ்கூல் ஃபீஸே நான் கட்டிடுவேன். அதனால் காலையில் வந்து வருணை நான் கொண்டு போய் விட்டுருவேன் ஸ்கூலில். ரிட்டன் பிரியங்காவுக்கு 2 மணிக்கெலாம் ஒர்க் முடிஞ்சிடும்ல. ஸோ அவள் போயிட்டு 2 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாள். இதுதான் எங்களோட மாஸ்டர் பிளான். அதுக்காக வாங்கினது தான் இந்த பைக். ஆமாம், அதாவது நம்மளுக்கு பைக்கு இந்த காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பைக்கே வாங்கியிருக்கலாம், எதுக்கு இது வாங்கினீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் தேவையில்லை, நம்ம ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக கூட்டிகிட்டு ஜம்முன்னு வந்துடலாம். அவங்கள மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. அதோட பிரியங்காவுக்கு நல்லா பேலன்ஸ் கிடைக்குது. இவன் அப்பப்போ ஏறி உட்காந்துக்கிறான். அது மாதிரி ஜாலியாக இருக்குது எங்களுக்கு இதில் போகிறதுக்கு. நம்ம இந்த பெட்ரோல் பங்கெல்லாம் இனி தேட தேவையில்லை. லோக்கல்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் தான் போகும். ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம். 6 மணி நேரம் சார்ஜ் போட்டால் பேட்டரி ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்சு கொடுக்குது. நான் ஓட்டி பார்த்தேன். இப்போ தான் நம்ம 22 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு 4 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. கம்பெனில இருந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா 110 கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு, பட் ஆனா வந்து 80 கிலோமீட்டர் நம்ம பெஸ்டா வச்சிருக்கோம். ஷோரூம்ல வந்து தெளிவா சொல்றாங்க 80 கிலோமீட்டர் நீங்க ஓட்டுறதை பொறுத்து 80 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓட்டி பார்த்துட்டு மைலேஜ் எவ்வளவு தருது அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன் வீடியோல. ஆக்சுவலா வந்துட்டு இது பெடல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கு. போட்டு இது பண்ற மாதிரிலாம் இல்ல. அப்படியே பேட்டரி தீந்தா கூட அப்படியே சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு வீட்டு பக்கம் வந்துடலாம். அப்புறம் ஃபுல்லாக பேட்டரி டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சார்ஜ் வந்து திரும்ப போடணும். சும்மா 80% இருக்கும்போதெல்லாம் போடக்கூடாது, ஒரு 20% இருக்கும்போதெல்லாம் போடக்கூடாது. ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும். வீடியோலாம் இல்லைங்க. ஆமாம், ப்ரொமோஷன் வீடியோன்னு வந்துடுவாங்க. போய் எடுத்து போட்டுப்போம். இது நாங்கள் வாங்கினோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதோட ரேட்டு, இதை பற்றி சொல்லுங்கள், நாங்களும் வாங்கினோம் அப்படின்னா. அதுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்கோம். இவன் விற்றா என்ன விற்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். பட் நாங்கள் வாங்கின பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன, ட்ராபேக் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அதை பொறுத்து சப்போஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நானும் இது மாதிரி வாங்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வேற பண்ணியிருந்தாங்க. எங்க வாங்குனீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சரி, வண்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி பல்ப் இருக்குது. நைட்டில் நல்லாவே பவர் இருக்குது. ஆக்சுவலாக ஆன் பண்ணுங்க பிரியங்கா. என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது ஆன் ஆக? ஸோ நல்லா இருக்குது, பவர் செம்மையாக இருக்குது நைட்டில். அப்புறம் வந்து இது எல்லோ கலர் வாங்கிடுவோம். இது கலர் வேரியன்ட் வந்து 3 கலர் இருக்குது. ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் நிறுத்திட்டாங்கப்பா. ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ 3 கலர் தான் இருக்குது. நல்லா இருந்தது. முன்னாடியே பார்த்தனா ப்ளூ கலர் வாங்கியிருப்பேன், பார்க்கல. நான் எல்லோ கலர் தான் பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு கப்பு வரும், எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அது ஒன்று, இங்கே ஒன்று வரும் கலர். இது அது மாற்றினா 2000 rupees ஆகுமா? எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். அப்புறம் ஃப்ரண்டில் வந்து சஸ்பென்ஷன் அதுக்கு அந்த இது வந்துடுது. அப்புறம் வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் வேறு என்ன இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, எல்இடி டிஸ்பிளே. ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 2, இன்னொன்று ப்ளஸ் பண்ணால் 3 போகும். அதாவது ஸ்போர்ட்ஸ் மோடு போக போக. இது வந்து எக்கோ மோடு, 1ல் வச்சு ஓட்டினா எக்கோ மோடு, போக போக ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸ்போர்ட்ஸ் மோடில் பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதே இது வந்து எக்கோ மோடில் வந்து பேட்டரி கன்சம்ஷன் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்பீட் இண்டிகேஷனுக்கு. அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நம்ம ஸ்பீட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு காட்டுறது. இது பேட்ரி. அப்புறம் வந்து இது கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் போயிருக்கோன்னு சொன்னேன்ல, அதுதான். ஸோ இது டிஸ்பிளே ஸ்மார்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து லைட் ஆன் ஆஃப், இண்டிகேட்டர் வேறு இருக்குது. இண்டிகேட்டர்லாம் இருக்குது. இருங்க, நான் பின்னாடி மட்டும் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் இல்லை, ரியரில் மட்டும் இண்டிகேட்டர் இருக்குது. காட்டுறேன் வாங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாச்சு, லெஃப்ட்டு. சூப்பர், அவ்வளோதான். ஸோ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டு. அதாவது வருண் பின்னாடி வந்துட்டு விழுந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் கால் வைக்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைக்கிள் மாதிரி தான். சைக்கிள் கடையில் கிடைத்தாலே இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவானுங்க. வேறு என்ன இருக்குதுங்க? மிரர் மட்டும் வாங்கலாம். மிரர் அன்றைக்கி உடஞ்சி போயிடுச்சுட்டாங்க. வேறு சைக்கிள் எங்களுக்கு வச்சுருந்ததை வேறு யாருக்கும் கொடுத்துட்டாங்களா, எங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு. ஸோ அதனால் அது மட்டும் அப்புறம் தரேன். நாங்கள்
அப்படி இதுதான் ஆக்சிலேட்டர். இதை சுற்றணும் அப்படின்னா சல்லுன்னு போயிடும். ஆன் பண்ணி வச்சிருக்கேன் சுத்துறேன். இல்லை அப்போல்லாம் போகாது, அவ்வளோ பவர்லாம் இல்லை. ஏன்னா 30 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமமே. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களாம் நிறைய பேர் வாங்குறாங்க இதை. நான் சும்மா பார்க்க தான் போனேன். அங்கே பார்த்தா ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருமே நிறைய பேர் வாங்குறாங்க. சரி ஸ்கூல் போகிறவங்களே வாங்குறாங்களே, நம்ம வேலைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினோம் நாங்கள். ஆமாம், முன்னாடியே ப்ளூ கலர் பார்த்ததுனா ப்ளூ கலர் வாங்கியிருப்பேன். அதான் லைட்டாக கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஆமாம், இதோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 47,500 நாங்கள் வாங்கினது. ப்ளஸ் இந்த கஸ்டமைஸ் பண்ணோம்ல, இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக ஒரு 50K கிட்ட வந்துருச்சு. இதோடவே 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட வந்துடும். ஆமாம், 2 இயர்ஸ் ஓவராலாக. 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 1 இயர் வாரண்டி பேட்டரிக்கு. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும்னா 3 இயர்ஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் பைக் இது தான். அண்ட் கொஞ்சம் லைட்டாக என்ன ட்ராபேக்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது ரோட்டில் ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஒயிட் கலர் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போய் ஸ்டாப் பண்ணி கேட்டோம், இது எப்படி இருக்குது பைக்கு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பைக்லாம் சூப்பராக இருக்குது, பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா டியூப் தான் அடிக்கடி போயிடும். ஏன்னா அது டியூப்லெஸ் இல்லை, நார்மல் டயர். டியூப் நார்மல் டயர். டியூப் அது ஒரு பெரிய ட்ராபேக். கொஞ்சம் அது மட்டும் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நீங்கள் வந்த உடனே அடிக்கடி பஞ்சர் ஆயிருமா? நீங்கள் வந்த உடனே டயர் மட்டும் மாற்றிக்கோங்க, கம்பெனிலேருந்து கொடுத்த டயர் வச்சு ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்ஏ சைக்கிள் டயர் மாற்றி சொன்னாங்க. அதனால வந்துட்டு பிஎஸ்ஏ சைக்கிள்ஸ் அந்த மாதிரி டயர் வச்சு ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் டயர் மாற்றலை. ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓடுற வரைக்கும் ஓட்டுமே, பஞ்சர் ஆன பிறகு மாற்றிக்கலாமே அப்படின்னு விட்டாச்சு. டயர் வந்து பார்க்க டம்மி டயர் மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக் இதில். அதுக்கப்புறம் சரி லைஃப் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறோம். அண்டு நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சாங்க. வாங்கினா கண்டிப்பாக யூஸ் தான் இது. ஹார்ன் சொல்ல மாதிரி பார்த்தியா? அடிங்க, அந்த ஹார்ன் அடிங்க. இந்த கவர்மெண்ட் விட்டு எலக்ட்ரிக் பஸ் சவுண்ட் மாதிரி. ஆமாம், கவர்மெண்ட் பஸ்ஸில் இது மாதிரி தான் இருக்குது இப்போ எலக்ட்ரிக் பஸ்ல எல்லாம். ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டாயா? இவனை பிடிக்க முடியல இந்த சைக்கிள் வந்ததுக்கப்புறம். அங்கே பாரு. ஸோ இன்னும் இந்த பைக்கை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மறக்காமல் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் வ்ளாக்ஸ். பாய் பாய். இன்னொருக்கா பைக்கை காட்டி லாஸ்ட்டாக